ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஆப்டிடியூடில் ப்ராபபிலிட்டி பார்க்க போகிறோம். ப்ராபபிலிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா சிம்பிளாக நம்ம பாசிபிலிட்டி அப்படிங்கலாம். ஓகேவா? என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு பாசிபிலிட்டி. இப்போ பொதுவாக அதில் பேசிக்கான சம் காயின் சம். ஓகே, ஒரு காயின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் என்ன இருக்கும்? ஒரு ஹெட் இருக்கும், ஒரு டெய்ல் இருக்கும். இப்போ இந்த காயினை சுண்டி விடுதோம். ஓகே, அப்படி அதை டாஸ் பண்ணும் போது நமக்கு என்னெல்லாம் கிடைக்க சான்ஸ் இருக்குது? ஒன்று ஹெட்டு கிடைக்கும், அப்படியெல்லாம் டெய்ல் கிடைக்கும். அப்படி தானே? ஏதாவது ஒன்று தான் கிடைக்கும். மொத்தம் 2 பாசிபிலிட்டி இருக்குது. ஹெட்டோ டெய்லோ கிடைக்கலாம். ஓகேவா? அப்போ கீழே போடக்கூடியது ஓவரால் என்னெல்லாம் கிடைக்கும், நம்ம கீழே டிவைடில் போடக்கூடியது ஓவரால் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது. இதுவே மேலே என்ன போடுவோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது. ஓகேவா? நமக்கு என்ன கிடைக்கும்? எப்படி ஏதாவது ஒன்று தான் கிடைக்கும், ரெண்டும் கிடைக்காது. ஸோ மேலே நம்மளோட கொஸ்டின் என்ன, ஏதாவது ஒன்று தான் கிடைக்கும், அதான் மேலே. அப்போ 1/2 பாசிபிலிட்டி. ஓகே, பாசிபிலிட்டி அப்படிங்கிறது ஒரு பெர்சன்டேஜ் தான். இப்போ இது எவ்வளோ பெர்சன்டேஜ்னு பார்த்தோம் அப்படின்னா இன்ட்டு 100 போடுவோம், போட்டால் 15 கிடைக்கும். அப்போ 50% இதில் பாசிபிலிட்டி இருக்குது. ஹெட்டு விழுறதுக்கும் 50% பாசிபிலிட்டி இருக்குது, டெய்ல் விழுறதுக்கும் 50% பாசிபிலிட்டி இருக்குது. ஓகே, இந்த சம்மில் பேசிக்கான விஷயம் இதுதான். அதாவது நம்ம டிவைடில் கீழே ஒன்று போடுவோம், மேலே ஒன்று போடுவோம். கீழே என்ன வரும் அப்படின்னா ஓவராலாக என்ன வரும் அப்படிங்கிறது தான் கீழே போடுவோம். மேலே நம்மளோட கொஸ்டின் என்ன அப்படிங்கிறது தான் மேலே போடுவோம். ஓகே, இதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும். இதுக்கு மேலே இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கொஸ்டினில் ஆண்டு அப்புறம் ஆர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஆண்டு கொடுத்தாங்க அப்படின்னா மல்டிப்ளை பண்ணணும், ஆர் கொடுத்தாங்க அப்படின்னா ப்ளஸ் பண்ணணும். ஓகே, அவ்வளோதான். இந்த பேசிக்கான விஷயம் கொடுத்தா போதும். நீங்கள் ஒரு காயின் சம்மோ இல்லை கார்டு சம்மோ பேக் சம்மோ எந்த சம்மாலும் ஈஸியாக பண்ணிடலாம். ஓகே, நம்ம அடுத்து இதோட எல்லா சம்மும் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. என்னென்னா செலெக்ஷன் அப்படிமோ. சி அப்படின்னா செலெக்ஷன் அப்படிமோ. இப்போ மொத்தத்தில் ஒரு 5 பால் இருக்குது. ஓகேவா? 5 பாலில் நமக்கு எதாவது 2 பால் தான் தேவை. அப்போ என்ன பண்ணோன்னா ஓவரால் மேலே போட்டுட்டு எவ்வளோ செலெக்ஷன், சின்னா செலெக்ஷன் தான். செலெக்ஷன் 2 பால் தேவை அப்படின்னா 5C2ன்னு எழுதிக்கிடும். இந்த 5C2ன்னு எப்படி எழுதலாம் அப்படின்னா 5லேருந்து ரிவர்ஸில் 2 நம்பர் போகணும். அப்போ 5 முதல் நம்பர், 2 அதுக்கு அடுத்த நம்பர் 4. ஓகே, 5 4 3 2 அப்படின்னு. கீழே என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே 2 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 1 2 எத்தனை நம்பர் இருக்கோ அத்தனை நாளைக்கு எழுதணும். இப்போ சப்போஸ் 5C3ன்னு வச்சுக்கோங்க. 5லேருந்து 3 நம்பர் நம்ம ரிவர்ஸில் போகணும். என்னதெல்லாம் வரும்? 5 4 3 3 நம்பர் ரிவர்ஸில் போகணும். ஓகே, இப்போ கீழே என்ன எழுதணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 வரது வரைக்கும் எழுதணும். 1லேருந்து 1 2 3. ஓகே, இதை எப்படி எழுதுகிறோம் அப்படின்னு மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா போதும். எல்லா சமயம் ஈஸியாக பண்ணிடலாம். ஓகே, ஒரு சில கேஸில் இந்த மாதிரி கேட்டிருப்பாங்க 14C 13. ஸோ இப்போ நீங்கள் 14லேருந்து 13 வரைக்கும் ரிவர்ஸில் எழுதுனீங்க அப்படின்னா லென்த்தாக போகும். ஸோ இந்த மாதிரி பெரிய நம்பராக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த நம்பரை வச்சு இந்த நம்பரை மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா என்ன வரும்? 14 வச்சு 13 மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா 1 கிடைக்கும். அப்போ 14C1 அப்படின்னு போட்டுருங்க. ஓகேவா? இப்போ நீங்கள் சிம்பிளாக பண்ணிடலாம். 14 அதுக்கடுத்து 1 வரைக்கும் போகணும். ஸோ அதோட முடிச்சுக்கலாம். கீழே 1. இந்த மாதிரி பெரிய நம்பராக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த நம்பரை வச்சு இதை மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக போட்டுடலாம். ஓகே, நம்ம அடுத்து பேக்கில் உள்ள எல்லா இம்பார்ட்டன்ட் சம்மும் இப்போ பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் சம் பாருங்கள். A bag contains 6 black and 8 white ball. 1 ball is drawn at random. What is the probability that the ball drawn is white? என்ன அப்படின்னா ஒரு பேக்கில் 6 black பாலும் 8 white பாலும் இருக்குது. ஒரு பால் எடுக்கும். ஓகே, 1 ball is drawn at random. ஏதோ ஒரு பாலை அந்த பேக்லேருந்து எடுக்கும். அப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் த பால் ட்ரான் இஸ் ஒயிட். அந்த பால் ஒயிட்டாக இருக்கிறதுக்கு எவ்வளோ ப்ராபபிலிட்டி, எவ்வளோ பாசிபிலிட்டி, அந்த மாதிரி கேட்காங்க. ஓகே, நம்ம ஆல்ரெடி சொன்னதான். அடியில் என்ன எழுதுவோம்? ஓவராலாக என்ன இருக்கோ அதை எழுதுவோம். ஓவராலாக அந்த பேக்கில் எவ்வளோ பால் இருக்குது? 6 + 8 14 பால் இருக்குது. ஓகேவா? அப்போ 14 கீழே எழுதிடலாம். இவங்க அந்த பேக்கில் எத்தனை பால் எடுக்காங்க? ஒரு பால் தான் எடுக்காங்க. அப்போ இந்த 14லேருந்து ஒரு பாலை எடுக்கும். அப்போ 14C1 கீழே போட்டுடலாம். மேலே என்ன எழுதணும் அப்படின்னா என்ன கொஸ்டினோ அதை மேலே எழுதணும் அப்படின்னோம்.
ஓகே, கொஸ்டின் என்ன, வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் த பால் ட்ரான் இஸ் ஒயிட்டு, அதை எடுக்கக்கூடிய பால் வந்து ஒயிட்டாக இருக்கிறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி அப்படின்னு கேட்காங்க. அப்போ பாருங்கள் 8 ஒயிட் பால் இருக்குது. ஓகேவா, இது வந்து ஒயிட்டாக இருக்கிறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டின்னு கேட்காங்க. அப்போ நம்ம இந்த கொஸ்டினில் கேட்கக்கூடிய ஒயிட்டை மட்டும் எடுத்தால் போதும். இந்த 8 ஒயிட் பால் இருந்தால் ஏதோ ஒன்று எடுக்க போகிறோம். அப்போ வந்து 8 ஒயிட் பால்லேருந்து ஏதோ ஒன்று எடுக்க போகிறோம். அப்போ 8C1. இப்போ சப்போஸ் இதே கொஸ்டினை வந்து வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் த பால் ட்ரான் இஸ் பிளாக் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இந்த 6 பிளாக் பால்லேருந்து ஏதோ ஒன்று எடுப்போம். அப்போ வந்து இதே தான் 6C1 போடும் பை 14C1 தான். எப்படியும் அந்த பேக்கில் ஓவராலாக 14 பால் தான் இருக்குது. ஓகே, இப்போ ஒயிட் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து 8 பால் எடுக்கும். 8 ஒயிட் பால்லேருந்து ஏதோ ஒன்று எடுக்கும். இப்போ வந்து 8லேருந்து ரிவர்ஸில் ஒரு நம்பர் போகணும். ஓகே, ஒன்று தான் இருக்குது, பிரச்சனை இல்லை, 8. ஓகேவா, அப்புறம் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இப்போ இங்கே 1 இருக்கிறதுனால வந்து நம்ம டிவைடில் ஒன்றும் போடலை. ஏன்னா நம்ம 1 போட்டாலும் 8/1 8 தான். இதுவே 2 3 அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் டிவைடில் போட மறந்துடாதீங்க. 1 × 2 2 இருந்தது அப்படின்னா 1 × 2, 3 இருந்துச்சு அப்படின்னா 1 × 2 × 3 அது போடணும். ஓகே, இங்கே பாருங்கள் 14 இருக்குது. ஓகே, 14ல் ரிவர்ஸில் 1 வரைக்கும் போகணும். 1 தான் 14 1. அப்போ வந்து நம்ம போட்டால் கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள் 1 தான் இருக்குது. ஸோ அதே தான் 1. இப்போ சப்போஸ் வந்து இங்கே 14C2ன்னு வச்சுக்கோங்க. 14லேருந்து ரிவர்ஸில் 2 நம்பர் போகணும். 14 × 13. இதே 14C3 அப்படின்னா 3 நம்பர் போகணும். 14 × 13 × 12. 4 நம்பர் அப்படின்னா 11 வரைக்கும் போகணும். அதேமாரி கீழே என்ன அப்படின்னா இங்கே 4 இருந்துச்சு அப்படின்னா கீழே வந்து 1லேருந்து 4 வரைக்கும் வரணும். 1 × 2 × 3 × 4 அந்த மாதிரி அந்த விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே ஜஸ்ட்டு 1 அப்படின்னு இருக்கிறனால வந்து நம்ம 8 எடுத்துக்கிட்டோம், கீழே வந்து 14 எடுத்துக்கிட்டோம். ஓகே, அப்போ 8/14 இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 4/7 இதான் வந்து ப்ராபபிலிட்டி. அந்த பேக்கில் இருந்து ஒயிட் பால் எடுக்கக்கூடிய ப்ராபபிலிட்டி வந்து 4/7. ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். செகண்ட் சம் பாருங்கள். A bag contains 6 white and 4 red balls. 3 balls are drawn at random. What is the probability that one ball is red and the other 2 are white? என்ன அப்படின்னா ஒரு பேக்கில் வந்து 6 ஒயிட் பால் இருக்குது, 4 ரெட் பால் இருக்குது. ஓகேவா, 3 balls are drawn at random. 3 பாலை வந்து ஏதோ ஒரு 3 பாலை பேக்லேருந்து எடுக்காங்க. ஓகே, வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் 1 ball is red, ஒரு பால் ரெட்டாகவும் அண்ட் அனதர் 2 are white, இன்னும் 2 வந்து ஒயிட்டாகவும் இருக்கிறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்லி கேட்காங்க. நான் ஃபஸ்ட்டே ஒரு விஷயம் சொன்னேன், அண்டு 6. ஓகேவா, அண்ட் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணணும், ஆர் அப்படின்னா ப்ளஸ் பண்ணணும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, அண்டு தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அதாவது ஒரு ரெட் பாலும் எடுக்கணும் அண்ட் 2 ஒயிட் பாலும் எடுக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே அண்ட் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, மொத்தம் நம்ம என்றைக்குமே கீழே என்ன போடுவோம், ஓவராலாக என்ன இருக்கோ அதை கீழே போடுவோம். 6 ஒயிட் அண்ட் 4 ரெட் பால், ஓவராலாக 10 பால் இருக்குது. ஓகேவா, 10லேருந்து எத்தனை பால் எடுக்க போகிறோம், 3 பால்ஸ் எடுக்க போகிறோம். ஓகேவா, அது வந்து நம்ம கீழே எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓவராலாக இருக்கக்கூடிய பால்லேருந்து ஒரு 3 பால் எடுக்க போகிறோம். ஸோ நம்ம கீழே வந்து அப்படியே போட்டுடலாம் 10C3. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், 1 ball is ரெட்டு, ஒரு பால் ரெட்டு. அப்போ ரெட்டு எத்தனை இருக்குது, 4 ரெட் பால்லேருந்து ஒரு ரெட் பால் எடுக்க போகிறாங்க. அப்போ 4 ரெட் பால்லேருந்து ஒரு ரெட் பால் எடுக்க போகிறாங்க. அப்போ 4C1 அண்டு அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ என்ன மல்டிப்ளை, அண்டு 2 are ஒயிட்டு, 2 ஒயிட் பால் எடுக்கணும். மொத்தம் எத்தனை ஒயிட் பால் இருக்குது, 6 ஒயிட் பால் இருக்குது. இந்த 6லேருந்து 2 எடுக்கணும். ஓகே, உங்களுக்கு வந்து இது கொஸ்டினை பார்த்து அப்படி எழுத தெரிஞ்சிட்டா போதும், இந்த சம் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகே, 4C1 அப்படி 4லேருந்து ஒரு நம்பர் ரிவர்ஸில் எழுதணும். ஓகே, அப்போ 4 மட்டும் தான், பிரச்சனை இல்லை. கீழேயும் வந்து 1 தான் இருக்குது, அப்போ 1 மட்டும் தான் எழுதுவோம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா மல்டிப்ளை. இப்போ 6லேருந்து 2 நம்பர் ரிவர்ஸில் எழுதணும். 6 × 5 பை 2 இருக்கிறதுனால 1லேருந்து 2 வரைக்கும் எழுதுங்க. 1 × 2. ஓகே, கீழே அதேமாதிரி தான் 10லேருந்து 3 நம்பர் ரிவர்ஸில் எழுதணும். 10 ×
9 into 8 3 நம்பர் டிவைட் பை அப்படி வந்து 1லேருந்து 3 வரைக்கும் எழுதணும் பாடியில் 1 into 2 into 3 ஓகே இதை ஜஸ்ட்டு சால்வ் பண்ணோம் அப்படின்னா எல்லாமே சால்வ் ஆகிட்டு இந்த 2 மட்டும் தான் பேலன்ஸ் இருக்குது. நீங்கள் வேணால் இந்த சம்மை ஒரு தடவை எழுதி எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஓகே, அப்போ வந்து கீழே மட்டும் 2 பேலன்ஸ் இருக்குது, மிச்சம் எல்லாமே சால்வ் ஆகிட்டு. ஸோ ஆன்சர் வந்து 1/2. ஓகே, ஒரு சில பேர் இப்போ தான் வந்து நீங்கள் பேசிக்கில் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு சால்வ் பண்ணுறதுல வந்து ஒரு சில கன்ஃபியூஷன் இருக்கும். இப்போ x/y அப்படின்னு எடுத்துக்கிடுவோம். கீழே வந்து இன்னொரு நம்பர் a/b அப்படின்னு இருக்குது. ஓகே, இங்கே அந்த மாதிரி தான் இருக்குது. இது எக்ஸு, இது ஒய்யு, இது ஏ, இது பின்னு எடுத்துக்கிடுவோம். இப்போ எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒருவேளை இந்த மாதிரியே வச்சு இந்த இடத்துல வச்சு சால்வ் பண்ண உங்களுக்கு தெரியல அப்படின்னா அந்த x/y அப்படி எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா மல்டிப்ளை பண்ணி கீழே இருக்கக்கூடிய இந்த 2 டேர்மை வந்து ரெசிப்ரோக்கலில் மேலே கொண்டு வந்துக்கலாம். ஓகேவா, a/b அப்படிங்கிறத ரெசிப்ரோக்கலில் b/aன்னு கொண்டு வந்துட்டு இப்போ நீங்கள் கேன்சல் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணுறது ஈஸி தான். ஸோ நீங்கள் வந்து புதுசாக இப்போ லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒருவேளை அந்த அடிக்கிறது எதுவும் கன்ஃபியூஷன் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி டேம் அப்படி கீழே இருக்கக்கூடிய 2 டேம் ஓகேவா, அந்த 10, 9, 8, 1, 2, 3. ஸோ வந்து இந்த 1, 2, 3 அப்படிங்கிறது டாப்பில் வந்துடும். இந்த 10, 9, 8 அப்படிங்கிறது வந்து கீழே அந்த பேஸில் வந்துடும், டிவைடில் வந்துடும். ஸோ அந்த மாதிரி எழுதி கேன்சல் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஓகே, இந்த சம்மோட ஆன்சர் வந்து 1/2. ஓகே, நம்ம அடுத்த சம் பார்ப்போம். நெக்ஸ்ட் சம் பாருங்கள். A box contain 4 red ball, 5 green ball and 6 white ball. A ball is drawn at random from the box. What is the probability that the ball drawn is red or green? ஓகேவா, போன சம்மில் and இருந்துச்சு, இங்கே r இருக்குது கொஸ்டினில். ஸோ அதை கவனமாக நோட் பண்ணிக்கோங்க. என்ன அப்படின்னா ஒரு பேக்கில் 4 ரெட் பால் இருக்குது, 5 க்ரீன் பால் இருக்குது, 6 ஒயிட் பால் இருக்குது. ஏ பால் இஸ் ட்ரான். ஏ அப்படின்னா ஒரு பால் எடுக்கும், ரேண்டமாக ஏதோ ஒரு பால் எடுக்கும் ஃப்ரம் அந்த பாக்ஸ்லேருந்து. ஓகே, வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் த பால் ட்ரான் இஸ் ரெட் ஆர் க்ரீன்? ஓகேவா, ஆர் அப்படின்னா என்னது, அண்ட் அப்படின்னா மல்டிப்ளை அப்படின்னும், ஆர் அப்படின்னா ப்ளஸ். ஓகேவா, உங்களுக்கு இது மறக்கக்கூடாது அப்படின்னா இந்த ஆருக்குள்ளே ஒரு ப்ளஸ் சிம்பிள் போடுதேன், இந்த ஓக்குள்ளே ஒரு ப்ளஸ் சிம்பிள் போடுதேன். ஸோ இன்னும் உங்களுக்கு இது மறக்காது நினைக்கிறேன். ஓகே, இப்போ பாருங்கள், எல்லாம் எடுக்கணும், ஒரு பால் எடுக்கணும், ஒன்று ரெட்டாக இருக்கணும் இல்லை க்ரீனாக இருக்கணும். ஓகே, ஓவரால் எத்தனை பால் இருக்குது? 4 + 5 + 6 15 பால் இருக்குது. ஓகே, இந்த 15 பாலில் ஓகேவா, என்றைக்குமே வந்து கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அதெல்லாம் வந்து நமக்கு பிரச்சனையே கிடையாது. கீழே எழுதக்கூடியது வந்து ஓவரால் எவ்வளோ இருக்குது அதான் எழுதணும். ஓகேவா, இங்கே வந்து ஒயிட் கொடுக்கல, அதனால் கீழே வந்து நான் ஒயிட் ஆட் பண்ணாமல் விட்டேன் அப்படிலாம் கிடையாது. கீழே பார்க்கும்போது நீங்கள் கொஸ்டினே பார்க்க வேண்டாம், மொத்தம் அந்த பேக்கில் எவ்வளோ பால் இருக்கோ அதை வந்து அப்படியே டோட்டலாக ஆட் பண்ணிடுங்க. அந்த 15 பால்லேருந்து ஏதோ ஒரு பால் எடுக்க போகிறோம், அப்படி தானே? ஓகே, என்ன அப்படின்னா அது ஒன்று ரெட்டாக இருக்கலாம், அப்படிலாம் க்ரீனாக இருக்கலாம். ரெட் பால் எத்தனை இருக்குது? 4 பால் இருக்குது. அப்போ அந்த 4 ரெட்டில் ஏதோ ஒரு பாலாக இருக்கலாம். இன்னொன்று என்ன அப்படின்னா க்ரீனு, இந்த 5 க்ரீனில் வந்து ஏதோ ஒரு பாலாக இருக்கலாம். இது ஆர் அப்படிங்கிறதுனால இடையில ப்ளஸ் போடணும். ஓகே, 4C1 5C1/15C1. அப்போ இந்த கண்டிப்பாக வந்து 4 1 இருக்குது. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணாலும் 4ஆக தான் இருக்கும், அப்படி தானே? 5C1 5 தான், அப்போ 5. கீழே 15C1 அப்போ 15. இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா 9/15. சால்வ் பண்ணோம் அப்படின்னா 3/5. ஓகே, அப்போ இதோட ப்ராபபிலிட்டி வந்து 3/5. ஒரு ரெட் பாலாவோ இல்லை ஒரு க்ரீன் பாலாவோ இருக்கக்கூடிய பாசிபிலிட்டி வந்து 3/5. ஓகே, நீங்கள் ஜஸ்ட்டு வந்து இந்த சம் வந்து எப்படிங்கிற கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா போதும், இந்த சம் வந்து ஈஸியாக பண்ணிடலாம். ஆர்னா என்ன, ஆண்ட்னா என்ன, எது எங்கெங்கே வரும் அப்படிங்கிறது. ஓகே, இதுக்கு அடுத்து உள்ள மாடல் இப்போ அடுத்து பார்ப்போம்.
A bag contain 2 red and 3 green and 2 blue ball. 2 balls are drawn at random. What is the probability that none of the ball drawn is blue? என்ன அப்படின்னா ஒரு பேக்கில் வந்து 2 ரெட் பால் இருக்குது, 3 க்ரீன் பால் இருக்குது, 2 ப்ளூ பால் இருக்குது. ஏதோ ஒரு 2 பால் எடுக்க போகிறாங்க. ஓகேவா, எந்த 2 பால்னாலும் ஓகே தான் எடுக்க போகிறாங்க. ஆனால் அது என்னவா இருக்கணும் அப்படின்னா நன் ஆஃப் த பால் drawn is blue. நன்னு, ஓகேவா, நன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து அவங்க எடுக்கக்கூடிய அந்த 2 பால் வந்து ப்ளூவாக இருக்கக்கூடாது அப்படிங்காங்க. ஓகேவா, ப்ளூவாக இல்லாமல் 2 பால் எடுக்கணும் அப்படிங்காங்க. நம்ம என்றைக்குமே கொஸ்டின் பற்றி பிரச்சனையே கிடையாது. ஓவரால் எத்தனை பால் இருக்குது? 2 + 3 + 2 7 பால் இருக்குது. ஓகே, 7 பாலில் வந்து எத்தனை பால் எடுக்க போகிறோம்? 2 பால் எடுக்க போகிறோம். அப்போது 7C2. மேலே என்ன போடணும் அப்படின்னா கொஸ்டின் பார்த்துக்கோங்க. இப்போ நன் ஆஃப் த பால் drawn is blue. 2 பால் எடுக்க போகிறோம், ஆனால் அந்த பால் வந்து ப்ளூவாக மட்டும் இருக்கக்கூடாது. ஓகேவா, அப்போ வந்து இந்த 2ல் எதனாலும் இருக்கலாம், அப்படி தானே? 2 ரெட்லையும் எதனாலும் இருக்கலாம், 3 க்ரீன்லையும் எதனாலும் இருக்கலாம். ஸோ இதை விட்டுருங்க. இதை விட்டுட்டிங்க அப்படின்னா 2 ரெட்டு 3 க்ரீனு 5 பால் இருக்குது. இந்த 5ல் எந்த 2 எடுத்துக்கலாம். அப்போது 5C2. ஓகே, இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா இது ஆன்சரு. 5லேருந்து ரிவர்ஸில் 2 நம்பர் எழுதணும். 5 4. கீழே என்ன போடணும்? 1 × 2. அது மாதிரி 7லேருந்து ரிவர்ஸில் 2 நம்பர் 7 × 6. கீழே 1 × 2. இதை கேன்சல் ஆகிடும். இந்த 2 இந்த 2 3 ஆகும், இது 2 ஆகும். 10/21. ஓகே, 10/21 அப்படிங்கிறதா வந்து இதோட ப்ராபபிலிட்டி. ஓகேவா, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ப்ளூவாக இருக்கக்கூடாது அப்படின்னு இருக்காங்க. ஸோ நம்ம ப்ளூ விட்டுட்டு மிச்சம் 2 எடுத்து பண்ணுதோம், அவ்வளோதான். இப்போ இதுக்கு அடுத்த சம் பாருங்கள், இதே மாடல் தான். ஆனால் என்ன கொஸ்டின் மட்டும் வேறு. ஓகேவா, இங்கே என்ன கொஸ்டினோ அதே கொஸ்டின் தான். சாரி, இங்கே என்ன கொஸ்டினோ அதே கொஸ்டின் தான். கடைசியில் கேட்கக்கூடிய கொஸ்டின் மட்டும் வேறு. அட்லீஸ்ட் 1 பால் இஸ் ட்ரான். அதில் வந்து நன் ஆஃப் த பால் இஸ் ட்ரான் இஸ் ப்ளூன்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு பதிலாக வந்து இதுங்க கொஸ்டின். ஓகே, அட்லீஸ்ட் 1 ப்ளூ பால் இஸ் ட்ரான். என்ன அப்படின்னா அவங்க வந்து அந்த பேக்கில், ஓகேவா, 2 ரெட் பாலு 3 க்ரீனு 2 ப்ளூ பால் இருக்குது. அவங்க ஏதோ ஒரு 2 பால் எடுக்க போகிறாங்க. அப்போ கண்டிப்பாக, ஓகேவா, அட்லீஸ்ட் ஒரு பாலாச்சும் ப்ளூ பாலாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எடுக்கணும்னா என்ன பாசிபிலிட்டி அப்படின்னு சொல்லி கேட்காங்க. ஓகேவா, இந்த சம் வந்து ஈஸியாக பண்ணலாம். இப்போ வந்து நீங்கள் இந்த சம்மை அதையும் கம்பேர் பண்ணி அப்படின்னா ஈஸியாக பண்ணலாம். ஏன்னா இப்போ 5ஆவதுல என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? அட்லீஸ்ட் 1 இஸ் ப்ளூ. ஓகேவா, கண்டிப்பாக 1ஆவது ப்ளூவாக இருக்கணும். நம்ம எவ்வளோ பாசிபிலிட்டி எடுத்தாலும் 1ஆவது ப்ளூவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம போன சம் எப்படி பண்ணோம் அதே மாதிரி தான் பண்ணணும். நன் ஆஃப் த பால் drawn is blue. ஓகேவா, இந்த 10/21 அப்படிங்கிறது என்னது? 10/21 பாசிபிலிட்டியில் வந்து ப்ளூவே கிடையாது. ஓகேவா, ப்ளூவே இல்லாமல் பால் எடுத்தோம் அப்படின்னா 10/21 பாசிபிலிட்டி வரும். ஓகேவா, இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அப்போ வந்து இதில் மிச்சம் இருக்கக்கூடிய பாசிபிலிட்டி எல்லாமே ப்ளூ கலர் பால் கண்டிப்பாக வந்திருக்கணும். அப்படி தானே? இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ப்ளூவே வராதுக்கான பாசிபிலிட்டி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ வந்து மிச்சம் இருக்கக்கூடிய எல்லா பாசிபிலிட்டியுமே ப்ளூ வந்திருக்கும். ஸோ இந்த சம் எப்படி சால்வ் பண்ணோமோ அதே மாதிரி சால்வ் பண்ணிவிட்டு இப்போ வந்து இது 10/21 அப்படிங்கிற பாசிபிலிட்டி. ஓவரால் என்றைக்குமே ஒரு பாசிபிலிட்டி அப்படின்னா 1 தான். ஓகேவா, 1 தான் வந்து என்றைக்குமே ஓவரால் பாசிபிலிட்டி. நான் ஃபஸ்ட்டே நம்ம பாசிபிலிட்டி நம்ம வந்து 1/2 அப்படின்னா இது எவ்வளோ பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா × 100 போட்டோம் அப்படின்னா 50%. அதே மாதிரி 1க்கு எவ்வளோ பெர்சன்டேஜ் அப்படின்னா × 100. அப்போ 100% தான் வந்து 1ஓட பாசிபிலிட்டி. அப்போ வந்து 1 தானே உங்களுக்கு 100% பாசிபிலிட்டி. மொத்த பாசிபிலிட்டி 1. ஓகே, அந்த 1லேருந்து 10/21 அப்படிங்கிறத மைனஸ் பண்ணுவோம். இந்த 10/21 அப்படின்னா என்னது? ப்ளூவே இல்லாமல் இருக்கக்கூடிய பாசிபிலிட்டி தான் வந்து 10/21 அப்படிங்கிறது. ஓகே, அப்போ வந்து மொத்த பாசிபிலிட்டியில் மொத்த 100 பாசிபிலிட்டியிலேருந்து இந்த ப்ளூவே இல்லாமல் இருக்கக்கூடிய பாசிபிலிட்டியை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒவ்வொரு ப்ளூ இருக்கக்கூடிய பாசிபிலிட்டி கிடச்சிருமா? உங்களுக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் இந்த கொஸ்டின் மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, 10/21 அப்படிங்கிறது வந்து ப்ளூவே இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த பாசிபிலிட்டி. ஓகேவா, ஓவரால் பாசிபிலிட்டி என்றைக்குமே 1 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். ஓகே, 1 தான் வந்து என்றைக்குமே ஓவரால் பாசிபிலிட்டி அப்படிங்கிறது. ஸோ இந்த ஓவரால் பாசிபிலிட்டியிலேருந்து ப்ளூவே இல்லாத பாசிபிலிட்டியை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அவன் ப்ளூ இருக்கக்கூடிய பாசிபிலிட்டியெல்லாம் கிடச்சிருமா? இது சால்வ் பண்ணோம் அப்படின்னா 21 - 10/21 இஸ் ஈக்குவல் டு 11/21 பாசிபிலிட்டி.
ஜஸ்ட் நீங்கள் அது என்ன அப்படின்னு உங்களுக்கு புரியல அப்படின்னாலுமே நீங்கள் மெதுவாக யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். இதுக்கு முந்தின கொஸ்டினில் என்ன அப்படின்னா நம்ம கிடைக்கக்கூடிய ஆன்சரில் வந்து ப்ளூவே இருக்காது. அப்போ வந்து கண்டிப்பாக மிச்சம் இருக்கக்கூடிய எல்லா பாசிபிலிட்டிலையும் ப்ளூ ஒன்றாவது இருக்கணும். அதே மாதிரி வந்து இந்த கொஸ்டினில் என்ன, இந்த கொஸ்டின் வந்து கண்டிப்பாக ஒரு ப்ளூவாவது இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் பாசிபிலிட்டி 1. அந்த 1ல் இருந்து அந்த ஆன்சரை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த ப்ளூ ஒவ்வொரு பால் ப்ளூ இருக்கக்கூடிய பாசிபிலிட்டி என்ன அப்படிங்கிறது கிடச்சிரும். ஓகே, நீங்கள் வந்து இப்போ இதே மாடலில் 2-3 சம் சால்வ் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாமே புரிஞ்சிடும். ஓகே, நம்ம சேனலை பொறுத்தவரைக்கும் நம்ம ஆப்டிடியூடில் எல்லா வீடியோஸும் ஷார்ட்கட்ஸ்லேயே போட்டிருப்போம். ஸோ வந்து நீங்கள் எந்த ஒரு வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்குள்ள ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, ஹிஸ்ட்ரி, பயாலஜி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்ம ஷார்ட்கட்ஸ்லேயே போட்டிருப்போம். ஸோ நம்மளோட மற்ற வீடியோஸ்லாம் வரைக்கும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.